ரக்ஷாபந்தன் சகோதர சகோதரிகளுக்கான உன்னதமான உறவை போற்றக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த ரக்ஷாபந்தன் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற வரலாற்றை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் இந்திரபிரஸ்தத்தில் பாண்டவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அங்கே பட்டை விடக்கூடிய போட்டி நடக்குது. அப்போ கிருஷ்ணர் பாண்டவர்கள் எல்லாரும் பட்டை விட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பட்டத்தில் இருந்த மாஞ்சா கயிறு கிருஷ்ணரோட கையில் பட்டு அவருக்கு ரத்தம் வருது. அதை பார்த்த திரௌபதி உடனே அவள் சீலையில் இருந்த ஒரு துணியை கிழித்து கிருஷ்ணர் கையில் கட்டு போட்டு விடுறா. அப்போ கிருஷ்ண பகவான் ஒரு வாக்கை தராரு, நான் சகோதரனாக இருந்து உனக்கு எந்த விதமான அவமானத்தையும் ஏற்பட விட மாட்டேன். உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது நான் ரக்ஷையாக இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்னை மட்டும் மறந்துடாத திரௌபதி அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் கொடுத்த வாக்குப்படி திருதராஷ்டிரனோட அரச மாளிகையில் திரௌபதியை எல்லாரும் அவமானப்படுத்தும் போது அவர் அந்த வஸ்திரத்தை கொடுத்து திரௌபதியோட மானத்தை காப்பாற்றுறாரு கிருஷ்ணர். இவங்க 2 பேர் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி இல்லைன்னாலும் அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற உறவில் மிகவும் உன்னதமாக இருந்தாங்க. அதனால் அந்த விழாவை வருஷம் நினைவு கூர்ற விதமாக இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடப்பட்டு வருகிறது.